ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. இன்னைக்கு தக்காளி கிரேவி எப்படி செய்யலான்றத, நாட்டு தக்காளி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறத பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ கடாய் சூடானோன்னா இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சோம்பு ஜீரகம் லைட்டாக இப்படி பொரிஞ்சா போதும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி பொடியாக நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோன்னே அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்க ஒரு 10 பல் பூண்டு, பொடியாக ஒரு பச்சை மிளகாயை நாலாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் சீக்கிரமாக குக்காகி வதங்கி வர்றதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நாட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் வதக்கி கொடுக்கலாம்.
இப்போ இதில் சிறிதளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த மூடியை திறந்து கலந்து விடுங்க. இந்த கலந்துங்கன்னா அந்த சால்ட்டு போட்டதுக்கு இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை, பட் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணி வந்து சுண்டி வரட்டும். தக்காளி இருக்க தண்ணியெலாம் நல்லாவே சுண்டட்டும். அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். கலந்து விட்டு மூடி வச்சிருங்க. இப்போ மூடியை திறந்துட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்தது, இப்போ பாதி சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள், இப்போ நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் இருக்குது, அதனால் கம்மியாக தூள் போட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தூள். இதை இப்போ கலந்து விடுவோம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து மிங்கிள் ஆகட்டும் எல்லாமே. இப்போ நல்ல தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஆல்ரெடி சோம்பு ஜீரகம் இதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை இந்த ஸ்டேஜில் இந்த பொடியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி இலையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எம்மியான தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாக புளிப்பாக நல்ல ஒரு காரம் புளிப்போட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபீவர் இருக்கவங்க இந்த மாதிரி இவங்க சாப்பிட்டா கூட, சாதம் சாப்பிட முடியாதவங்க தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சாதத்துக்கு செமையான சைட் டிஷ்ஷாக இதை தொட்டு சாப்பிட்லாம், பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா வசந்தம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.